Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். கோங்கரா புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 minutes ஊற வச்சுக்கிறேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் இல்லனா வந்து சோனா மசூரி, சீரக சம்பா ரைஸ் எதுனாலுமே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோங்கரா அந்த புளிச்ச கீரைன்னு சொல்வாங்கல, அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை நீங்க நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இந்த கோங்கரா லீவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயர்ன் ஜாஸ்தி, இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. சம்மர் டைம்லலாம் தாராளமாக இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்லாம், குளிர்ச்சியும் கூட. இப்போ நம்ம கோங்கரா மசாலா ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம கோங்கரா அப்புறம் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், இது வந்து மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 teaspoon ஆயில் இருந்தால் போதும். இந்த கோங்கரா ரைஸ் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்குமே சாப்பிட்லாம், சூடாக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாலுமே பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை பாட்லக்கு எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், யூஸ்வலான ஒரு ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புலாவ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கோங்கராக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 teaspoon ஜீரகம், 1/2 teaspoon தனியா இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, உங்களுக்கு கூட மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, இது வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 1 சேர்த்துப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புலாவுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ரைத்தா வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சிப்ஸு இல்லைனா வந்து ஏதாவது ஃப்ரைடு காய் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோங்கராவும் சேர்த்துக்கலாம். ஸோ புளிச்சக்கீரையில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 teaspoon மஞ்சத்தூள், இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரை வதங்கிடுச்சு, ஒரு 5 minutes அவ்வளோதான் ஆகும். இப்போ இதை ஆற வச்சுட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த புலாவ் செய்கிறதுக்கு வெங்காயம், அப்புறம் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 2, அப்புறம் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு, சீரகம். ஸோ ரொம்ப ஸ்பைஸ் நம்மளுக்கு தேவை இருக்காது. உங்களோட இந்த நம்மளோட கோங்கராலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புளிச்ச டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு கீரை சாப்பிட்ட மாதிரி இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon சீரகம். புலாவ் கொஞ்சம் நம்மளுக்கு வாசனையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால நான் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெய் இல்லை எண்ணெய் ரெண்டும் சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு நான் 1/2 teaspoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த புளிச்சக்கீரையில் வந்து அயன் ஜாஸ்தி, நம்மளுக்கு உடம்புல இருக்க சூடு குறைக்கும் அப்படின்னு சொன்னாலே, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு விட்டமின் சி ஜாஸ்தி. ஸோ அதனால் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹார்ட்டுக்கு, லிவருக்கு, அப்புறம் வந்து இந்த ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாமே கூட இந்த கீரை ரொம்ப நல்லது தான். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ, மெயினாக இந்த வெயில் காலத்தில் தாராளமாக இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதை வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான், ஆப்ஷனல் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது ஏற்கனவே நம்ம இந்த கோங்கரா மசாலா ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைனான பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் போட்டிருந்த இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்மளோட புளிச்ச கீரையிலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்குன்றதுனால நிறைய தேவை இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டு
உப்பு சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கோங்குராவில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கோங்குரா பேஸ்ட், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். ஏற்கனவே அது வதங்கின மசாலா தான். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. இப்போ ரைஸ் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அரிசி வந்து குழையாமல் உடையாமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் ரைஸுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் உப்பு செக் பண்ணேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வரும்போது. ஸோ உப்பு பார்த்துட்டு நான் குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக 1 விசில் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஸோ விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மாற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கோங்குரா புலாவ் ரெடி ஆகிடும். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கோங்குரா புலாவ் ரெடி ஆகிடும். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும். கீரை சாப்பிட்ட ஃபீல் இருக்காது, பட் கீரையோட எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படின்றத ஃபீட்பேக்கில், அதாவது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.